மலையாள திரையுலகின் அடையாளமாக விளங்கும் நடிகர் மோகன்லால் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். 45 ஆண்டுகளுக்கும் மேலான தனது திரைப்பயணத்தில் 360க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் இந்திய சினிமாவின் மிகவும் செல்வாக்குமிக்க நடிகர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். 2 முறை தேசிய திரைப்பட விருதை வென்றுள்ள மோகன்லால் நடிப்பு, தயாரிப்பு, இசை, தொழில் முனைவு, நாடகம் மற்றும் மாய வித்தை உள்ளிட்ட பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் அவரது சமீபத்திய முயற்சிகளில் அதிகம் கவனம் பெற்றது இயற்கை விவசாயம். கோவிட் ஊரடங்கு காலத்தில் பெரும்பாலான திரைப்பட பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்திய மோகன்லால் தனது இயற்கை விவசாய ஆர்வத்தை மேலும் விரிவுபடுத்தினார். எர்ணாகுளம் மாவட்டத்தின் காலூர் எலமக்கரை பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அருகே சுமார் 1/2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள நிலத்தை ஒரு சிறிய பசுமை பூங்காவாக மாற்றியுள்ளார். இந்த விவசாய பயணம் திடீரென தொடங்கியதல்ல. 2010களின் நடுப்பகுதியிலிருந்தே அவர் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 4 அல்லது 5 ஆண்டுகளாக எங்கள் குடும்பத்திற்கு தேவையான பல்வேறு காய்கறிகளை இந்த நிலத்தில் பயிரிட்டு வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். அவரது தோட்டத்தில் பாகற்காய், அவரை, வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பூசணிக்காய், பரங்கி, மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றனர். ஒரு வீடியோவில் தனது தோட்டத்தை சுற்றி காட்டிய மோகன்லால் இயற்கை முறையில் காய்கறிகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் தாங்களே பயிரிட்ட காய்கறிகளை உணவில் பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நிலம் இல்லாதவர்கள் கூட வளர்ப்பு பைகள், மாடி தோட்டங்கள் மற்றும் சிறிய இடங்களை பயன்படுத்தி காய்கறிகளை வளர்க்க முடியும் என்று மக்களை ஊக்குவித்தார். மோகன்லாலின் இந்த முயற்சி சமூக வலைதளங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்ததற்காக முன்னாள் கேரள வேளாண் துறை அமைச்சர் VS சுனில்குமார் அவரை பாராட்டியிருந்தார். பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் அவர் செயல்படுவதாகவும் பாராட்டுகள் குவிந்தனர். இந்நிலையில் விவசாயத்தில் முன்மாதிரியாக இருக்கும் மோகன்லால் திரைத்துறையிலும் தொடர்ந்து புதிய சாதனைகளை படைத்து வருகிறார். சமீபத்தில் இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளியான திருஷ்யம் 3 திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த குற்ற த்ரில்லர் திரைப்படம் வெளியான முதல் 10 நாட்களிலேயே உலக அளவில் ரூபாய் 219.75 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் மட்டும் அதன் நிகர வசூல் ரூபாய் 91.35 கோடியை எட்டியுள்ளது. இதற்கு முன்பு L2 எம்புரான் திரைப்படம் ரூபாய் 266.81 கோடியும், தொடரும் திரைப்படம் ரூபாய் 235.38 கோடியும் வசூலித்திருந்தனர். தற்போது திருஷ்யம் 3 திரைப்படமும் ரூபாய் 200 கோடி வசூல் பட்டியலில் இணைந்துள்ளதால் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்த 3 திரைப்படங்களை வழங்கிய ஒரே மலையாள நடிகர் என்ற வரலாற்று சாதனை மோகன்லால் படைத்துள்ளார்.